பழம் பழுத்து போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கி போடுவாங்க. அதனால் நிறைய நம்ம வேஸ்ட்லாம் பண்ணிவிடுவோம். ஆனால் அதே நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். நல்ல நியூட்ரியன்ட் ஃபுட்டாக இருக்கும். இது இப்போ பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி இது லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாங்க. அவ்வளோ நல்ல கம ஸ்மெல்லு வரும். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு நல்ல நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல நெய்யை விட்டுருங்க. நல்லா சுற்றி பக்கம் விட்டுட்டு இந்த கட் பண்ண பழம் எல்லாம் அதெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒன்று ஒன்றா நல்லா பரட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் கொஞ்சம் ஆச்சுனாவே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லோ கலர் வந்துடுங்க. இந்த மாதிரி மின்னியும் பின்னியும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக சுகர் போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ ஹெல்த்து ஃபுட்டுங்க. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து சாப்பிட்லாம். இது ஒன்றே போதும் நம்மளுக்கு. வேறு எது இட்லி தோசை அப்படிலாம் சாப்பிடணுமே வேண்டாம். இது ஒன்று சாப்பிட்டாவே போதுங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம மத்தியானம் சாப்பிட்லாம், சாயந்தரம் எந்த டைம்னாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.